முழுமையாக அர்ப்பணித்து இந்த நாட்டிற்குரிய வளர்ச்சிக்காக முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இந்திய நாடு மறுபடியும் உலகளவிலே பாருங்க அகண்ட படங்கள் அகண்ட பார்வைதான் மறுபடியும் நம்முடைய நாடு தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதை இந்த 10 ஆண்டுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் அனைவரும் கூட ஒரே வார்த்தையில் நின்று கொண்டிருக்கின்றோம். மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கின்ற ஒற்றை கருத்திலே மறுபடியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியை அமர வைக்க வேண்டும் என்கின்ற வேட்கை என்று கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூர் மட்டும் விதிவிலக்குகளா? எப்போதும் தேசியத்தின் பக்கம் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இந்த முறை நிமிர்ந்து நிற்கிறது. மோடி அவர்களுடைய 400 பாராளுமன்ற உறுப்பினர்ல முதல் உறுப்பினராக கோயம்புத்தூர் இருக்க வேண்டும் என்று நிற்கின்றோம். மோடியுடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய வளர்ச்சியில கோயம்புத்தூருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நிற்கின்றோம். இந்த நகரம் 20 ஆண்டுகளாக இதற்காக காத்திருக்கிறது, நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் மோடி அவர்கள் இருக்கும் போது முழுமையான வளர்ச்சியை கோயம்புத்தூர் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனால்தான் தன்னெழுச்சியாக எல்லோரும் சேர்ந்து இருக்கின்றோம். உங்களுடைய வேட்பாளராக, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக உங்கள் வீட்டு பிள்ளை, உங்களுடைய அன்பு தம்பி இந்த அண்ணாமலை உங்கள் முன்னால் இருந்து வைத்திருக்கின்றார். ஏப்ரல் 19 போது ஐயா நாங்கள் நீங்கள் செலுத்த போகிற வாக்கு இல்லை, அது ஒரு முறை புரட்சி. அது நீங்கள் செய்யப்போவது ஒரு முறை புரட்சி. தமிழகத்தினுடைய அரசியல் தரத்திலே ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்பதற்காக நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களும் இன்னும் வறுமையாக, இன்னும் பலமாக, இன்னும் ஆழமாக வந்து அமர வேண்டும் என்பதற்காக நாம் இங்கு வந்திருக்கின்றோம். சகோதரர் கோயம்புத்தூர் முழுவதும் இந்த எழுச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம் இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், கோயம்புத்தூருடைய வளர்ச்சி முழுமையாக இருக்க வேண்டும். ஏன் இந்திய நகரத்திலே பெருநகரமாக இல்லை, உலக வரைபடத்திலே ஒரு முக்கிய நகரமாக கோயம்புத்தூர் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்காக எல்லா சக்தியும் கோயம்புத்தூர் இருக்குது. அப்படிப்பட்ட மனிதர்கள் கோயம்புத்தூர் இருக்கிறார். மறுபடியும் இழந்த பொருளை கோயம்புத்தூருக்கு மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் என்று கொண்டிருக்கின்றனர். தன்னெழுச்சியாக பொதுமக்கள் இருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களோட பேசக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், இன்னும் 16 நாள்ல தேர்தல் நடக்க இருக்கிறது. 16 நாட்கள். ஒரு வேட்பாளராக, ஒரு தனி மனிதனாக எல்லோரும் சென்று சந்திப்பது கஷ்டம். ஒரு கட்சியாக, எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லோரும் சென்று சந்திப்பது கஷ்டம். ஆனால் நீங்க இன்னைக்கு வேட்பாளராக மாற வேண்டும் என்பது நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். ஓட்டு செலுத்தவே, வாக்களிக்க வேண்டும் என்பதை கடமை முடிய போவதில்லைங்க, கடமை முடிய போவதில்லை. நீங்கள் மனிதர்களை, நண்பர்களை கொண்டு வந்து, உறவினர்களை கொண்டு வந்து அவர்களை நீங்கள் வாக்களிக்க வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். கோயம்புத்தூர் செல்லக்கூடிய செய்தி முக்கியமான செய்திங்க. ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர் மக்கள் நீங்கள் தமிழகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி அது மிக முக்கியமான செய்தி. அரசியல் மாற்றத்திற்கு, ஒரு அரசியல் மறுமலர்ச்சிக்கு, மாற்று அரசியலுக்கு நீங்கள் ஒரு செய்தி கொடுக்க போகிறது. அடுத்த 16 நாட்கள் நம்ம எல்லோரும் கூட எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணும் ஐயா. நம்ம எதிர்க்கக்கூடிய பகுதிகளை எல்லோரும் சென்று பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் தாமரைக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும். அடுத்த 16 நாட்கள் முழுமையாக நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். காரணம், 16 நாட்கள் இந்த தேசத்திற்காக நாம் வேலை செய்தால் மோடி அவர்கள் அடுத்த 5 ஆண்டுகள் நமக்காக வேலை செய்வார். நம்முடைய குழந்தைக்காக, அடுத்த தலைமுறைக்காக அடுத்த 16 நாட்கள் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து நீங்கள் வேட்பாளராக மாற வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றேன். நம்முடைய முக்கியமான தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக பெரியவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி உடம்போட்டு வளர்த்திருக்கக்கூடிய பகுதி நம்முடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். விருப்ப தலைவராக இருக்கக்கூடிய, நம்ம எல்லாம் வெளிநடத்தக்கூடிய, கோயம்புத்தூருடைய குரலாக பாராளுமன்றத்தில் அகில தலைவரை பொறுப்பில் இருக்கக்கூடிய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் மேல் இருக்கின்றார்கள். அதற்கு மரியாதை விழுந்த நன்றிகளை வழக்கத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பெரும் காரணகர்த்தராக இருக்கக்கூடிய அண்ணா நந்தகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். அருமலக்கா வச்சரா அவர்கள் கடைசியாக எப்பொழுது மாவட்ட உறுப்பினராக இருந்தார்களோ
இந்த பகுதிக்கு வளர்ச்சி என்பது ஒத்தராக்கா அவர்கள் மாவட்ட உறுப்பினர் இருக்கும். அக்காவர்களுக்கு கூட வெற்றி கிடந்த வாழ்த்துக்களை வழக்குகள் தெரிவித்தோர். நம்முடைய முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பில் கொண்ட இளங்கோ இளங்கோவின் கிளைத்தலைவர்கள் முத்துக்குமார் சக்திவேல் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் பகுதித் தலைவர் அஜித் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் பாஸ்கர் அவர்கள், ஓபிஎஸ் அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய சுப்ரீம் இளங்கோ அவர்கள், இந்த பகுதியில மிக முக்கிய தலைவராக இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைத்த அண்ணன் விஸ்வநாத் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், ஜெயவேல் அவர்கள், வெங்கட் நாராயணன் அவர்கள், இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள், ஐஜேபி கட்சியிருந்து கொண்டிருக்கின்றார்கள் தலைவர்கள் தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியிருந்து கொண்டிருக்கின்றார்கள் தலைவர்கள் தொண்டர்கள், நம்முடைய எல்லா கூட்டணி கட்சிகளும் கூட பங்கோடைய வேட்பாளர் நிற்கின்றார்கள், கோவையினுடைய மாற்றத்திற்காக நிற்கின்றார்கள் என்று கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா கூட்டணி கட்சிகளுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து, மிக முக்கியமாக பொதுமக்கள் அரசியலே தெரியாது, அரசியல் கட்சியை சாரவில்லை, அரசியல் என்றால் சாக்கடை, அரசியல் என்றால் குப்பை, அரசியல் பக்கம் வரமாட்டேன் என்று நினைத்த பொதுமக்களுடைய களப்பட்டு கொண்டிருக்கின்றது. அரசியலை மாற்ற வேண்டும் என்று இருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் பலன் வழங்குகின்றோம். ஐயா 10 மணிக்கு நம்முடைய பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும். நேரம் 10 ஆகிவிட்டது. அதனால் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் கூட அன்றைய வாழ்த்துக்களை வழங்குகள் தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தலைவர்களுக்கும் கூட அந்த நேற்ற வாழ்த்துக்களை வழக்குகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறந்து விடாதீர்கள். அடுத்த 16 நாட்கள் நீங்கள் வேட்பாளர் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஓடியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். கோயம்புத்தூர் வளர்ச்சியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவரை புரட்சியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஜூன் 4ஆம் தேதி தமிழகத்திற்கு நீங்கள் செய்தி சொல்லப் போகின்றீர்கள். அதனால் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு வாக்கம் கூட நமக்கு முக்கியம். நீங்கள் எல்லோரும் அறிந்து வர வேண்டும் என்று கட்டான வேண்டுகோளை வைத்து உங்களுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.